புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 25வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 25வது பட்டமளிப்பு விழா இன்று கம்பன் கலை அரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்ட 72 மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களையும் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவியருக்கு பதக்கங்களையும் வழங்கினர். விழாவில் இந்திய அரசு கால்நடை பராமரிப்புத்துறை ஆணையர் டாக்டர் அபிஜித் மித்ரா கலந்து கொண்ட பட்டமளிப்பு உரையாற்றினார். தொடர்ந்து கல்லூரி டீன் செழியன் ஆண்டறிக்கை வாசித்தார். விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தலைமைச் செயலர் சரத் சௌஹான் மற்றும் மருத்துவ பேராசிரியர்கள், மாணவ மாணவியர் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். 5.5 ஆண்டு கால்நடை படிப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற டாக்டர் விக்ரம் சந்த் 6 பதக்கங்கள் மற்றும் விருதுகளை பெற்றார். டாக்டர் அபர்ணா ராஜேந்திரனை 5 பதக்கங்கள் பெற்றார். இக்கல்லூரிகள் புதுச்சேரி மட்டுமில்லாமல் கேரளா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, நாகாலாந்து, ராஜஸ்தான் போன்ற பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் பயின்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு தழுவிய அளவிலான சாதிவாரி கணக்கெடுப்புக்கான அறிவிப்பை வெளியிடாத மத்திய பாஜக அரசை கண்டித்த புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அதானி குழும முறைகேடு குறித்தும் செபி அமைப்பின் தலைவர் மாதவி பூரி பச்சை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரியும் கால தாமதமின்றி நாடு தழுவிய அளவிலான சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அறிவிப்பினை ஒன்றிய அரசு அறிவிக்க கோரியும் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுதேசிமில் அருகே காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட 23 தொகுதிகளில் இருந்தும் சுமார் 500க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், உழவர்கரை தொகுதி பிசிசி மெம்பர் தேவகாந்த், காங்கிரஸ் பிரமுகர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் மாநில கமிட்டி உறுப்பினர்கள், மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி நிர்வாகிகள், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள், பிசிசி உறுப்பினர்கள் என அனைத்து தரப்பினரும் திரளாக கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை விமர்சித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் உருவப்படத்தை புதுச்சேரியில் அதிமுகவினர் தீ வைத்து எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்தார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கொப்பளம் சாலையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக நிர்வாகிகள் அதிமுக தலைவர்களை விமர்சிக்கும் அண்ணாமலைக்கு எச்சரிக்கை விடும் வகையில் அண்ணாமலையின் உருவப்படத்தை குளித்தும் செருப்பால் அடித்தும் உருவப்படத்தை தீ வைத்து எரித்தும் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தமிழகத்தில் தலைவர்களை பற்றி அவதூறாக பேசி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலையை கூண்டல் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் எனவும், இது பற்றி பாஜக மேலிடம் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் புதுச்சேரிக்குள் அண்ணாமலை நுழைந்தால் அவருக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்று எச்சரித்தார். ரவுடி மர்டர் மணிகண்டனை காவலில் விசாரிக்க அழைத்து வந்ததால் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு பூட்டு போட்டு விடுத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. உழவர்கரையைச் சேர்ந்தவர் விமல் கொலை செய்யப்பட்ட ரவுடி தஸ்தான் உறவினர். கடந்த மாதம் 18ஆம் தேதி விமல் வீட்டின் முன்பு சந்தேகத்துக்கு இடமாக நின்றிருந்த 6 பேர் போலீசார் வருவதை பார்த்து தப்பியோடினர். விசாரணையில் சிறையில் உள்ள மர்டர் மணிகண்டன் உத்தரவுப்படி அவரது உறவினரான நோனாங்குப்பம் பள்ளிக்கூட வீதியைச் சேர்ந்த ரஞ்சித் குமார், பூமியான்பேட்டை பாவனி நகர் பிரகாஷ்குமார், வனகப்பேட்டை பிரான்சுவா தோப்பு ரவுடி ஜெரால்டு மற்றும் சாத் விக்கி மோகன்ராஜ் பைரவா படம் கேட்டு மிரட்டியது தெரிய வந்தது. இதில் ரஞ்சித் குமார், பிரகாஷ்குமார்,
ஜெரால்ட் ஆகிய மூவரை வெடியாப்பாளையம் போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய சிறையில் உள்ள மர்டர் மணிகண்டனிடம் விசாரிக்க போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். கைதி மணிகண்டனை ஒரு நாள் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. மர்டர் மணிகண்டனை வெடியாப்பாளையம் காவல் நிலையத்திற்கு நேற்று அழைத்து வந்தனர். காவல் நிலையத்திற்குள் அத்துமீறி யாரேனும் நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக காவல் நிலைய முகப்பு கேட் மூடப்பட்டது. புகார் அளிக்க வருவோரிடம் கேட் வாசலில் விசாரித்து அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே உள்ளே அனுமதித்தனர். மற்ற புகார்களை வாசலிலேயே பெற்றுக்கொண்டு அனுப்பி வைத்தனர். காவல் நிலைய வளாகத்தை சுற்றிலும் சாதாரண உடைப்பில் போலீசார் தொடர்பு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஜிம் பயிற்சியாளரை கல்லால் தாக்கி கொலை செய்த 3 ரவுடிகள் மீது குண்டாஸ் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. புதுச்சேரி வம்பாக்கிரபாளையம் தெப்பக்குளம் வீதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். ஜிம் பயிற்சியாளர். இவர் கடந்த மே 29ஆம் தேதி உப்பிளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தின் பின்னால் சென்று பொழுதார். அங்கு மது அறிந்து கொண்டிருந்த 4 பேர் கொண்ட கும்பல் தகராறு செய்தார். மணிகண்டனை கல்லால் தாக்கி கொலை செய்ததா. இது தொடர்பாக ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து வம்பாக்கிரபாளையம் அசோக், திப்ராயப்பேட்டை கார்த்திகேயன், ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். அவர்களில் அசோக் மீது 5 வழக்குகளும், கார்த்திகேயன் மீது 3 வழக்குகளும், ஸ்ரீகாந்த் மீது 2 வழக்குகளும் உள்ளதா. அதனையொட்டி மூவரையும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பெயரில் ஒதியஞ்சாலை போலீசார் குண்டாஸ் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து இதற்கான உத்தரவை மூவரிடம் நேற்று வழங்கினார். புதுச்சேரி நாடக உறவின் முறை சங்கம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் 122வது பிறந்தநாள் விழா கல்வி விழா சித்தன்குடியில் உள்ள TSK அண்ணாமலை நாடார் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவுக்கு புதுச்சேரி நாடக உறவின் முறை சங்க தலைவர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் மாரிமுத்து, அவைத் தலைவர் ராமபாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்ட 2023-24ஆம் கல்வி ஆண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 75% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், பவர் சூப் நிர்வாக இயக்குநர் தனபால் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும் பொழுது புதுச்சேரி நாடக உறவின் முறை சங்கம் சார்பில் நடைபெறும் காமராஜர் பிறந்தநாள் விழா கல்வி விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலமாக திகழ்வதற்கு அடித்தளமிட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் தான். அவரின் கொண்டு வந்த திட்டங்கள் மூலமாகத்தான் இன்றளவும் பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதா. குறிப்பாக அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர். மேலும் விவசாயத்தை செழிக்க வைக்க அணைகளையும் கட்டினார். மக்கள் விரும்பும் ஆட்சியை கொடுத்தவர். புதுவை அரசு காமராஜர் வழியில் தான் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறதா. புதுவையில் ஏழை மாணவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் வகையில் தொடக்க கல்வி முதல் மருத்துவம், பொறியியல் என உயர்கல்வி வரை தரமான கல்வியை வழங்குகின்றதா. மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அரசு ஊக்கத்தொகை வழங்கி வருகிறதா. அரசின் உதவிகளை மாணவர்கள் பயன்படுத்தி சிறந்து விளங்க வேண்டும் என அவர் பேசினார். முன்னதாக பொருளாளர் பழனிவேல் வரவேற்றார். இதில் சங்க நிர்வாகிகள், மாணவ மாணவிகள், பெற்றோர் மற்றும் பல கலந்து கொண்டனர். முடிவில் துணைத் தலைவர் தாமோதரன் நன்றி கூறினார். பட்டியலின மக்களை உள்ளூர் வெளியூர் என பிரித்து வெளியூர் மக்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை செயல்படுத்த அரசுக்கு அறிவுறுத்துமாறு துணைநிலை ஆளுநரிடம் விசிக பொதுச் செயலாளர் MP ரவிக்குமார் மனு அளித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் MP-யுமான ரவிக்குமார் என்ற புதுச்சேரி ராஜ் நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து அவரிடம் மனு அளித்தார். மனு அளித்தது தொடர்பாக செய்தியாளரிடம் அவர் கூறும்பொழுது, புதுச்சேரிக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள துணைநிலை ஆளுநருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாகவும், மிக திறமை வாய்ந்த அதிகாரி, பிரதமர் மோடியுடன் நெருக்கமாக பணியாற்றிய அனுபவம் பெற்றவர், நிச்சயமாக புதுச்சேரி வளர்ச்சிக்கு இவர் உதவுவார் என்றார். மேலும் புதுச்சேரியில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தீர்க்கப்படாமல் உள்ள பட்டியலின மக்களின இடஒதுக்கீடு பிரச்சினை தொடர்பாக மனு தந்தோம். உள்ளூர்வாசிகள், வெளியூர் வாசிகள் என இரண்டாக பிரித்து வெளியூரில் இருந்து வந்தோருக்கும் இடஒதுக்கீடு இல்லை என அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை முன்பிருந்த காங்கிரஸ் அரசு எடுத்தது. அதன் அடிப்படையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இம்மக்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டுள்ளது. 2014 உச்சநீதிமன்றமானது இச்சட்டவிரோதம் என உத்தரவுகளை ரத்து செய்தது. அதன் பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பு நடைமுறைக்கு வரவில்லை. 2001க்கு பின் வந்த பிற்படுத்தப்பட்டோர் அனைவரையும் இந்த யூனியன் பிரதேச மக்களுக்கு குடிமக்களுக்காக கருதி
முன்பிருந்த காங்கிரசும் தற்போதைய எண்ண காங்கிரசும் வழங்குகின்றன. அந்த கருணையை பட்டியலின மக்களுக்கு காட்ட மறுக்கிறார்கள். இப்பிரச்சனைகள் ஆளுநர் தலையிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநாட்டி உச்சநீதிமன்றம் தீர்ப்பை மதித்து செயல்படுத்த அறிவுறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். அதை பரிசீலிப்பதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். நல்ல முடிவு கிடைக்கும் என நம்புகிறோம் என்றார். மேலும் ஜிப்மர் மருத்துவமனைக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளது. அதிகாரத்தை பயன்படுத்தி ஜிப்மர் மருத்துவமனையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரினோம். இது புதுச்சேரி மற்றும் தமிழகத்திற்கு பயன் தரும் என்று தெரிவித்துள்ளோம். அதை அவர் பரிசீலிப்பதாக கூறியுள்ளார் என தெரிவித்தார். முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்திருந்த இலவச அரிசி வழங்கும் திட்டம் குறித்த அதிகாரிகளுடன் அமைச்சர் திருமுருகன் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் புதுச்சேரி முதல்வராக பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட இலவச அரிசியை நியாய விலைக்கடை மூலமாக வழங்குவது தொடர்பாக இன்று சட்டப்பேரவையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் துறையின் செயலாளர் டாக்டர் முத்தம்மா, இயக்குநர் சத்தியமூர்த்தி மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இன்று சட்டப்பேரவையில் உள்ள அமைச்சர் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார். ரோட்டரி கிளப் புதுச்சேரி சிட்டி சார்பில் முருங்கப்பாக்கம் தீகர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சிட்டி சார்பில் முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள வீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் விழிப்புணர்வு நாடகம் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் சீதா வரவேற்புரை ஆற்றினார். ரோட்டரி கிளப் புதுச்சேரி சிட்டி எண் தலைவர் அறிவழகன் சிறப்புரை ஆற்றினார். யாழ் தியேட்டர் ரிசர்ட் பவுண்டேஷன் அமைப்பு சார்பில் விழித்துக்கொள் நண்பா என்ற விழிப்புணர்வு நாடகம் அதன் அமைப்பாளர் கோபி தலைமையில் நடைபெற்றது. இதில் ரோட்டரி கிளப் உறுப்பினர் கமலக்கண்ணன், ஜெயராம், மகாலிங்கம், விஜய நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நடைபெற்ற இந்த நாடகத்தின் பள்ளியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பார்த்து பயன்பெற்றனர். நிறைவாக விரிவுரையாளர் ஞான சம்பந்தம் நன்றி உரையாற்றினார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.